அண்மையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்ச்சியில அரசர்கள் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எனக்கு இந்த அரசர்கள் மீது பெரிய ஈடுபாடு கிடையாது. எனக்கு ஆண்ட பரம்பரை மீது பெரிய ஈடுபாடு கிடையாது. சேர சோழ பாண்டியர்கள் மன்னர்கள் தான் அவர்கள் தான் ஆரியத்த உள்ள விட்டது, இந்துத்துவத்த உள்ள விட்டது, சனாதனத்த உள்ள விட்டது அவங்க தான். அவங்க தான் வேல்விழியும் இந்த பார்ப்பனர்களினுடைய வழிபாட்டு முறைகள சிலாகிச்சு இருந்தது அவங்க தான். அந்த வாழ்வியல் முறையே மாத்திட்டாங்க. தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் மாத்துனது இந்த மன்னர்கள் தான் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. அதற்கு கடுமையான எதிர்ப்புகளும் பாஜக தரப்புலருந்து வந்திருக்கு. எப்படி அத நம்ம எடுத்துக்கிறது? அவர் உண்மைய தான் சார் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஸ்காலரு, அவர் பிஹெச்டி படிச்சிருக்கிறாரு, அவர் சயின்டிஸ்ட். அவர் கரெக்ட்டா தானே சொல்லுவாரு. அவரோட அறிவுலேருந்து சிறந்த கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கு பதில் கருத்து இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க அவதூறு சொல்ட்டீங்க, நீங்க தப்பா சொல்ட்டீங்கன்னு சும்மா அவங்க சலசலப்பு ஏற்படுத்துறாங்களே தவிர, அவர் சொன்னது டிஸ்டில்டு கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன். இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுது, எல்லா மனிதர்களும் சமமானவர்கள். ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ். நீங்க எந்த ஊர்லேருந்து எந்த காட்டு மனிதனை கொண்டு வந்தாலும், அவனும் ஹோமோ சேப்பியன் சேப்பியன். எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. வெளிநாட்டு மதங்கள் என்ன சொல்லுது, அது கிறிஸ்டியன் மதமா இருக்கட்டும், முஸ்லிம் மதமா இருக்கட்டும், யூத மதமா இருக்கட்டும், அது என்ன சொல்லுது, கடவுள் ஒரே நாள்ல தன்னோட உருவத்துல எல்லா மனிதர்களும் படைத்தார். மனிதர்கள் எல்லாம் ஆதாம் கிட்ட தான் வந்தாங்க. ஒரே தகப்பன் கிட்ட தான் எல்லாம் வந்தாங்க. எல்லா மனிதர்களும் சமம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஊர்ல அப்படி சயின்ஸ் எப்படி சொல்லுது, அவங்க ஊர்ல எப்படி சொல்றாங்க. பக்கத்து ஊர் பாகிஸ்தான்ல, இந்த ஊர் பங்களாதேஷ்ல இப்படிதான் சொல்றாங்க. இந்தியாவில் மட்டும் என்ன சொல்றோம், கடவுள் 4 வர்ணத்தில் படைத்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எப்படி கடவுள் 4 வர்ணத்தில் படைப்பார், அப்படிலாம் படைச்சிருக்க மாட்டார்ன்ற கேள்வியே உங்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு சாதகமா இருக்கு. யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு புக்கை எழுதிட்டாங்கன்னா இந்த புக் எப்படி பொதுமக்களுக்கு தெரியும்? 4 வர்ணங்கள்ன்ற வார்த்தை, இல்லை வர்ணாசிரமம்ன்ற வார்த்தை, இவன் இந்த வேலையை செய்யணுன்றதெல்லாம் மக்கள் எப்படி கடைபிடிக்கிறாங்க? அரசன் அதற்கான அரசாணை அனுமதித்தால் மட்டும்தான், அரசன் அதை அங்கீகரித்தால் மட்டும்தான் இது பொதுமக்கள் புழக்கத்துக்கு வரும். அப்போ அரசர்கள் தான் கேட் கீப்பர்ஸ். ஒரு பிலீஃப் சிஸ்டமை வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணது அரசன் தான். அப்போ ஒரு பிலீஃப் சிஸ்டம் இங்கே இருக்குன்னா ஏதோ ஒரு அரசன் அதை அலோவ் பண்ணியிருக்கான், அதனால தான் அது இங்கே வந்திருக்கு. அந்த அந்த அரசன் எங்கள் அப்பாவை கூட இருக்கட்டும், எங்கள் பாட்டனா கூட இருக்கட்டும், எங்கள் முப்பாட்டனா கூட, எங்கள் ராஜாவாக இருந்தால் கூட அவர் செய்தது தப்புன்னா தப்பு தான். இன்னைக்கு இருக்கிற சட்டத்தின்படி இன்னைக்கு நம்ம மனுஸ்மிருதி கடைபிடிக்கல, வர்ணாசிரம தர்மத்தை நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம். மற்ற நாடுகளையும் அப்படிதான். பிரெஞ்சுலையும் ஃபியூடல் சிஸ்டம் கிடையாது, ரஷ்யாலையும் ஃபீஃப்டம் கிடையாது, இந்தியாலையும் ஃபீஃப்டம் கிடையாது. இந்தியன் ஃபீஃப்டமுக்கு பேர் தான் வர்ணாசிரம தர்மம். இந்தியாவில் மட்டும் அதை கடைபிடிப்போம்னு சொன்னால் அது எப்படி கடைபிடிக்க முடியும்? அது உலகம் ஃபுல்லாக இல்லை, எல்லா நாட்டிலையும் இருந்த ஃபீஃப்டம் எடுத்துட்டாங்கன்றப்போ இந்தியாவிலும் இருக்கக்கூடாது. எல்லா ஊர்லேயும் 4 வர்ணப்படிகள் இருந்தது. இங்கேயும் அதே 4 புதுசாலாம் ஒரிஜினலாலாம் இவங்க கண்டுபிடிக்கல. எல்லா ஊர்லயும் இருந்த மாதிரி தான் இங்க இருந்தது. ஆனா எல்லா ஊர்லயும் புரட்சி ஏற்பட்டு அது காலி ஆயிடுச்சு. இந்த ஊர்ல புரட்சி ஏற்பட்ட பிறகும் இது மத கோட்பாடுல இருக்கிறதுனால, இந்த மதத்தை கண்டுபிடிச்சின்னு இருக்கிறதுனால இதையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இதை அனுமதித்தவர்கள் எல்லாருமே அந்தந்த ஊர் அரசர்கள். அரசர்கள் எந்த அளவுக்கு முட்டாள்களா இருந்திருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்களேன். இத்தனை மொத்த ராஜாக்கள் இருக்கிறாங்களா, எத்தனை ஸ்கூல் கட்டின நீ, எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டின நீன்னா ஒண்ணுமே கட்டல. கோயில் மட்டும் இவ்வளோ கட்டி வச்சிருக்கிறாங்க. யாரோட லேபரு? நம்ம மக்களோட ஃப்ரீ லேபர்ல கட்டினாங்க. யார் அதுல பூஜை பண்றா? எவனோ ஒருத்தன் பூஜை பண்றான். யாரு டாமினேட் பண்றா? எவனோ ஒருத்தன் ஃபாரினர் டாமினேட் பண்றான். ஏன் அவனுக்கு ஏன் நீ கட்டி கொடுத்த அப்படின்னா அவ்வளவு பேக்கு நம்ம ராஜா. முகலாயர்கள் ஆட்சி செய்யாத ஒரு இடம்னா அது தமிழ் தான், தமிழ்நாடு தான். தமிழ் மன்னர்கள் தான் உலகம் முழுக்க போய் ஆட்சி செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு சார், யாரும் பொய் சொல்றாங்க, இது பிரச்சாரம். முகலாய மன்னர்கள் இங்க ஆட்சி செய்திருக்கிறாங்க. திண்டுக்கல் ஒரு முகலாய கோட்டை. பிரியாணி ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ இத்தனை டைப் ஆஃப் பிரியாணி. ஆம்பூர்ல பிரியாணி, திண்டுக்கல்ல ஒரு பிரியாணி, எங்கெல்லாம் பிரியாணி இருக்கோ அங்கெல்லாம் முகலாயர்கள் ஆட்சி செய்த ஊர்கள். திண்டுக்கல்ன்றது எப்படி ஃபேமஸ் பிரியாணி வந்ததாங்க? பிரியாணிக்கும் திண்டுக்கலுக்கும் என்ன சம்பந்தம்? எந்தெந்த ஊர்லலாம் அல்வா இருக்கு பாருங்க. அல்வான்றது பர்ஷிய வேர்டு, பாரசீக மொழி. அது அல்வான்றது அவங்க ஊர் ஸ்வீட்டு. அது எப்படி நம்ம ஊருக்கு வந்தது? திருநெல்வேலியில் எப்படி அல்வா வந்தது? இந்த திருநெல்வேலியில ஒரு இஸ்லாமிய மன்னர் ஆட்சி செய்திருக்கிறார். அப்போ நம்ம உணவுலயே தெரியுது எங்கெங்க இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க. இவங்க என்ன கதை சொல்லிட்டு இருக்காங்க? இவங்கள ஒரு பிரமையில இருக்கிறாங்க போல இருக்கு. இஸ்லாமியர்கள் இங்க ஆட்சி செய்திருக்கிறாங்க, நல்ல ஆட்சியே செய்திருக்கிறார்கள். இஸ்லாமியர் என்பதனால் அவருக்கு கொடூரமானவங்க எல்லாம் கிடையாது. இந்து என்பதனால் அவங்களாம் நல்லவங்க எல்லாம் கிடையாது. யார் எதை மதத்தை பின்பற்றினாலும் அவங்க மனசு எப்படிப்பட்டது, அவங்க பக்குவப்பட்டவர்களா பக்குவப்படாதவர்களான்றதை பொறுத்து தான் நமக்கு நன்மையும் தீமையும் நடக்கிறது. அவங்க ஏதோ ஒன்று கடைபிடிச்சின்னு போறாங்க. கடைசியில் எல்லா சாமியும் ஒன்று தானே நம்ம நம்புறோம். சாமி ஏவா இருந்தானே, சாமி பியா இருந்தானே, ஏதோ ஒன்று கும்பிட்டுக்கிறான் அவன், விடுருங்க.
இந்த மக்களை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க? இஸ்லாமிய மன்னன் என்ன சொல்லியிருப்பான்? எல்லா மக்களும் ஒரே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அப்ப எல்லா மக்களும் சமம் தானே இஸ்லாமிய மன்னன் சொல்லியிருப்பான். இந்து மன்னன் என்ன சொல்லியிருப்பான்? பிராமணன் உயர்ந்தவன், சூத்ரன் உயர்ந்தவன் இல்லை, இந்த படிநிலையில இல்லாத மனிதர்கள் என்ன வேலை வேணா வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பான். அப்ப நமக்கு துரோகம் செய்தது யார்? இப்ப ஆண்களுக்கு துரோகம் செய்ததை பத்தி பேசுறீங்களே, பெண்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யார்? சதி கோட்பாடுன்றது எப்படி இங்க வந்தது? இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வடநாட்டில் தாங்க சதி, தென்னாட்டுல சதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்க தீ பாய்ந்த அம்மன் ஒரு கோயில் இருக்கு சார். எல்லா ஊர்லயும் ஒரு தீ பாய்ந்த அம்மன் கோயில் இருக்கு. எப்படி ஒரு அம்மன் தீ பாய்ந்தால்? யார் பாய்ச்ச வச்சது அந்த பெண்ணை? அப்ப இங்கேயும் பெண்கள் தீ பாய்ந்து இருக்கிறாங்கல்ல. அதை பத்தி சங்க இலக்கியத்திலே இருக்கு. இந்த மன்னனோட இத்தனை பொண்டாட்டி போய் குச்சாங்கன்றதெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம ஊர்லயும் தான் நடந்திருக்கு. அப்ப நீங்க இந்த இன் அவுட்ன்றது தமிழர்கள்லாம் இப்படி, வெளிநாட்டுக்காரங்களாம் அப்படி, தெலுங்கர்களாம் அப்படி, முகலாயர்களாம் அப்படி, எல்லாரும் ஒரே மாதிரிதான். ஆனா நம்ம ஸ்கூல்ல இருந்து நம்ம ஒரு பிராட்டப்ல வருதுல, இவங்கெல்லாம் தமிழர்களுடைய அடையாளம், இவங்கெல்லாம் தமிழ் மன்னர்கள்னு, இவங்கெல்லாம் தமிழ் கலாச்சாரம். இதெல்லாம் நம்மளே நம்மளை பத்தி பெருமை பேசிக்கிறது, தற்பெருமை. உண்மையான விஷயத்துக்கு பெருமைப்பட்டா கூட திருக்குறளை பத்தி நம்ம பெருமையா தான் பேசுறோம். அதுல சில தவறுகள் இருக்கு, ஒட்டுமொத்தமா பெருமையா தான் பேசுறோம். ஏன்னா பெருமைப்படுற மாதிரி இது இருக்கு. நம்ம அசிங்கப்பட வேண்டியதுக்கெல்லாம் பெருமைப்பட்ட என்ன அர்த்தம்? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஷெட்யூல்ல இருக்கிற அந்த ஜாதிகள் எடுத்து பாருங்க. அதுல இருக்கிற ஜாதிகள் கணியன்றது ஒரு ஜாதி. கணியன்றது ஷெட்யூல் கேஸ்ட். இன்னைக்கு கணியன் பூங்கொன்றனார் ஒரு காலத்துல பெரிய புலவர். அவர் எழுதின பாட்டை தான் நம்ம இன்னும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்லிட்டு இருக்கோம். அவர் எப்படி ஷெட்யூல் கேஸ்ட் ஆனாரு? அவர் எப்படி தாழ்த்தப்பட்டாரு? யார் தாழ்த்தினா அவரை? ஒரு மன்னனோட அங்கீகாரம் இல்லாமல் அவர் தாழ்த்தப்பட்டிருக்கவே முடியாது இல்ல. அவ்வளோ பெரிய பாட்டு எழுதினால நீ எப்படி தாழ்த்தப்பட்டவர்னு நீ சொல்ற? அப்ப நீ ஏதோ கோளாறு பண்ணியிருக்க. அது விளங்குது இல்ல. செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத்தை டாக்டர் திருமாவளவன் சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? அது செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத் நமக்கே புரியணும். ஆனா ஏற்கனவே பாரஜித் அவர்கள் சோழ அரசர் குறித்து அவர் பேசியிருந்தாரு. ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்துல தான் தலித் மக்கள் மிக அளவுக்கு ஒடுக்கப்பட்டாங்க, நம்முடைய நிலத்தை வாங்கி புரோகிதர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்லாம் அவர் பேசியிருந்தாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. எப்படி அவங்க ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்கல்ல, எங்க சோழன் எங்க வம்சம், பாண்டியன் எங்க வம்சம், சேரன் எங்க வம்சம் அப்படின்னு அந்த கிரெடிட் எடுத்துட்டு தான் இந்த பிரச்சனையே வருது. இங்கே தமிழ் ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க தன்னை குளோரிஃபை பண்ணிக்கலாம். நான் ராஜா வம்சம்னு சொல்றத பெருமையா நினைக்கிறாங்க. ராஜா யாரோட வம்சம்? அவர் ராஜா ஆனாரு, அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? அதுக்கு முன்னாடி என்ன வந்தாரு? அதுக்கு முன்னாடி என்ன வந்தாரு? அதுக்கு முன்னாடி அவர் சாதாரண மனிதர் குடியில தான் வந்திருக்கிறாரு. அப்ப ராஜனா இருந்தாதான் நான் பாராட்டுவேன்னு சொல்றதே ஒரு அல்பத்தனம் இல்ல. ஒரு பெரிய சொந்தக்காரர், எங்க சொந்தக்காரருங்க, எங்க சொந்தக்காரருங்கன்னு நேம் டிராப்பிங். அது நீங்க நேம் டிராப் பண்றீங்க. உங்களுக்குன்னு சொந்தமா எதுவும் இல்லையா அவர் டிராப் பண்ணிக்கிறதுக்கு? இன்னொருத்தர் பேர் எதுக்கு டிராப் பண்ணி அவர்கிட்ட இருந்து செகண்ட் ஹேண்ட் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க? உங்க கிரெடிட்டை நீங்க ரேஸ் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ எல்லா மனிதர்களும் ஆரம்பத்துல ஆதிவாசிகள தான் இருந்தாங்க. எல்லா மனிதர்களும் ஒரே கூடியில தான் வந்திருக்கிறாங்க. அது ஆதாம் ஏவாள் நீங்க சொன்னாலும் சரி, நாங்கெல்லாம் லூசின்னு சொல்லுவோம். முதல்ல தோன்ற பெண்ணோட பேரு லூசின்னு வச்சாங்கன்றதுனால நம்மலாம் லூசியோட வாரிசுன்னு நம்ம சொல்லுவோம். நீங்க எதை வேணா சொல்லிக்கோங்க. ஆனா மனிதர்கள் கடைசியில ஒரே இனக்குழுவிலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களே நீங்க பாகுபாடு பிரிச்சு இவங்களுக்கு இந்த வேலை தான் நீங்க நிபந்தனை விதிக்கிறீங்கல்ல. எந்த வேலை விதிச்சீங்க? வேற யாரும் செய்யாத வேலைகள். வேற யாரும் செய்யாத வேலைகளை யார் தலையில கட்டுவோம்? யார் அகதியோ, யார் போர்லேருந்து கடத்தி எடுக்கப்பட்டு வந்தவங்களோ, யாருக்கு யாருமே இல்லை அபலைகளோ, அவங்க தலையில இந்த வேலையை கட்டியிருப்போம். ஒரு தலைமுறையெல்லாம் செய்திருப்பாங்க. அடுத்த தலைமுறையில முடியாதுங்கன்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. ராஜா சொல்லிட்டார் செய்யின்னு சொல்லி அவங்கள நிரந்தரமா அந்த வேலையை செய்ய வச்சு அதற்கு ஒரு பேரை கொடுத்து அவங்கள அப்படியே மட்டப்படுத்தி வச்சிருக்கிறீங்கன்னா, ஒரு ராஜாவோட உடந்தை தன்மை இல்லாமல் இது நடந்திருக்காது. அப்போ நம்ம ராஜாக்கள் சில தவறுகள் செய்திருக்கிறாங்க. அது ஓன் பண்ணிக்கிறது தானே புத்திசாலித்தனம். இல்லை அப்படின்னு டினையல்ல இருக்கிறது ரொம்ப நியூராட்டிக்கான ஒரு பிஹேவியர். நமக்குள்ளேயே அந்த மாதிரி நிறைய நியூராட்டிக் பிஹேவியர் இருக்கும். ஆனா அது கலையணும் நம்ம.